ஹஜ்ஜிக்கு போகிற ஆட்களை போய் சந்திச்சு நீங்கள் மதீனாவுக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு எங்கள் சலாத்தை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி விட்றாங்களே, இது சரியாங்கிறாங்க. நீங்கள் மதீனாவில் போய் சலாம் சொல்கிறீங்களே அந்த சலாமாக இருந்தாலும், நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு சலாம் சொல்கிறீங்களே அந்த சலாமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விளங்குமா, காதில் கேட்குமானா கேட்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல் இல்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹீன ஃபில் அர்லி யுபல்லிகூன அன் உம்மத்திய சலாம். அல்லாஹ் சில மலக்குகளை நியமித்து வைத்திருக்கிறான். அந்த மலக்குகளுடைய டியூட்டி என்னன்னு கேட்டால், என் உம்மத்துமார்கள் எனக்கு சலாம் சொல்லுவாங்கல்ல அதை கேட்டு என்னிடத்துல கொண்டாந்து சேர்க்கறது தான் வேலை. அப்போ இந்த சலாம் காதில் விளங்காது, மலக்கு போய் சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு சலாம் சொல்வதற்கு ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைகளையும் உங்களுக்கு மார்க்கத்தில் கற்றுத்தரப்பட்டிருக்கு. தண்ணியாக கூப்பிட்டு ரசூலுல்லாஹி சலாம்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அத்தையாத்து ஓதுறீங்கல்ல, அத்தையாத்தில் என்ன ஓதுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாங்க. அப்போ இது நீங்கள் ஒரு ஆள் சொல்லி விடுறீங்க, நீங்கள் டெய்லி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. அவர் போய் சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்டுப்படுமா? அவர் சொல்றது சரிதான், நீங்க சொல்றது சரிதான், ஒரே மாதிரி மலக்கு தானே கொண்டு போவார்.